இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல முக்கியமான விசேஷ நாட்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள், இது மாதிரி தீபாவளி, இது மாதிரி போன்ற விசேஷங்கள்ல எல்லாம் தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பெத்த பிள்ளைங்க கூட தாய் தகப்பனை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அந்த காலத்துல எத்தனையோ தாய் தகப்பன் மனசு நொந்து போய் தனியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கவலையே படாதீங்க, யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. முருகப்பெருமானை இறுக்க பிடிச்சுக்கோங்க. அவன் வருவான் துணைக்கு. உங்களுக்கு தாயாய் வருவான், தகப்பனா வருவான், உற்றார் உறவினர் நண்பராய் வருவான், பெத்த பிள்ளையா வருவான், கூட பிறந்தவங்களா நிற்பான். அவன் உங்களை பாதுகாத்துக்குவான். அவ்வளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான். அதனால எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. விட்டு தள்ளிருங்க, போனவங்க போகட்டும். முருகனை இறுக்க பிடிச்சுக்கோங்க. அவன் இருப்பான், 24 மணி நேரம் துணைக்கு அவன் இருப்பான். வேல்மாறல்ல கூட ஒரு பாடல் வருது, தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்து மறு கடத்திரவு பகற்று துணை ஆகும். நீங்க தனியா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி வருவான், உங்களுக்கு பின்னாடி முருகப்பெருமான் வேல் வரும், வலப்பக்கம் வரும், இடப்பக்கம் வரும், ராத்திரிலையும் வரும், பகலையிலையும் வரும். 24 மணி நேரம் முருகப்பெருமான் வேல் பாதுகாப்பு கவசமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அதனால கவலையே படாதீங்க, முருகனை இறுக்க பிடிச்சுக்கோங்க. அவன் இருக்கும் பொழுது நீங்க எது கவலைப்படுறீங்க? எல்லாமுமாய் அவன் நிற்பான். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு அவன் அழைத்து செல்வான். உங்களை விட்டுட்டு பிரிஞ்சவங்க அவங்களே வழிய உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு முருகப்பெருமான் மகத்துவமான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பான். அதனால யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. முருகன் இருக்கான்னு பெருமை பெறுங்க. அவன் நிற்பான், உங்களுக்கு துணையா இருப்பான். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல முக்கியமான விசேஷ நாட்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள், இது மாதிரி தீபாவளி, இது மாதிரி போன்ற விசேஷங்கள்ல எல்லாம் தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பெத்த பிள்ளைங்க கூட தாய் தகப்பனை ஒதுக்கி வச்சிடுறாங்க. அந்த காலத்துல எத்தனையோ தாய் தகப்பன் மனசு நொந்து போய் தனியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கவலையே படாதீங்க, யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. முருகப்பெருமானை இறுக்க பிடிச்சுக்கோங்க. அவன் வருவான் துணைக்கு. உங்களுக்கு தாயாய் வருவான், தகப்பனா வருவான், உற்றார் உறவினர் நண்பராய் வருவான், பெத்த பிள்ளையா வருவான், கூட பிறந்தவங்களா நிற்பான். அவன் உங்களை பாதுகாத்துக்குவான். அவ்வளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான். அதனால எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. விட்டு தள்ளிருங்க, போனவங்க போகட்டும். முருகனை இறுக்க பிடிச்சுக்கோங்க. அவன் இருப்பான், 24 மணி நேரம் துணைக்கு அவன் இருப்பான். வேல்மாறல்ல கூட ஒரு பாடல் வருது, தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்து மறு கடத்திரவு பகற்று துணை ஆகும். நீங்க தனியா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி வருவான், உங்களுக்கு பின்னாடி முருகப்பெருமான் வேல் வரும், வலப்பக்கம் வரும், இடப்பக்கம் வரும், ராத்திரிலையும் வரும், பகலையிலையும் வரும். 24 மணி நேரம் முருகப்பெருமான் வேல் பாதுகாப்பு கவசமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அதனால கவலையே படாதீங்க, முருகனை இறுக்க பிடிச்சுக்கோங்க. அவன் இருக்கும் பொழுது நீங்க எது கவலைப்படுறீங்க? எல்லாமும்